சோனியா காந்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக மக்களவை முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மும்மரமான கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் இந்த தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள மீரா குமார் மறைந்த முன்னாள் துணை பிரதமர் ஜெகஜீவன் ராமின் மகளாவார். பீகாரைச் சேர்ந்த மீரா குமார் பாட்னாவில் 1945ஆம் ஆண்டு பிறந்தார். 72 வயதாகும் மீரா குமார் சட்டப்படிப்பு படித்தவர். ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டமும் படித்துள்ளார். 1973ஆம் ஆண்டு இந்திய வெளியுறவுத் துறையில் பணியில் சேர்ந்த மீரா குமார் ஸ்பெயின், இங்கிலாந்து, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் பணியாற்றியுள்ளார். தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னார் தொகுதியிலிருந்து 1985ஆம் ஆண்டு முதல் முறையாக மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். பிறகு 1996 மற்றும் 98ஆம் ஆண்டுகளில் டெல்லி கரோல்பாக் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் டெல்லி கரோல்பாக் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்த மீரா குமார் 2004ஆம் ஆண்டு தனது தந்தை ஜெகஜீவன் ராமின் தொகுதியான சாசாராம் மக்களவை தொகுதியிலிருந்து மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை கேபினெட் அமைச்சராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற மீரா குமார் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு மே 29ஆம் தேதி மக்களவை சபாநாயகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் மக்களவை சபாநாயகராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட மீரா குமார் இந்திய நாடாளுமன்றத்தில் முதல் பெண் சபாநாயகராக பொறுப்பேற்றார். மீரா குமாரின் கணவர் மஞ்சுள் குமார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக உள்ளார். இவர்களுக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். தற்போது மீரா குமார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.